இங்கே பிரசாத் ஸ்கூல் கூப்பிட வந்தால் இங்கே தான் காளான் சாப்பிடுவோம். இப்போ தான் வண்டியே வருது அதுக்குமே. சூப்பராக நீ இப்போ தான் வரீங்களா? சரி 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 சரி. ஹாய் கிரிஜாக்கா அப்படிங்கிறாங்க சரண்யாம்மா. லைக் இட் அண்ணாக்கா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்மா. நடிப்பாட்டிமா அப்படிங்கிறாங்க ரோலஸ் தம்பி. சென்னை பொண்ணு ஹாய்ங்கிறாங்க ரோலஸ் தம்பி. ஹாய் ரோலஸ் தாங்கிறாங்க நடிமா. என்ன அக்கா இந்த தமிழ் ஸ்லாங்கு எங்கேயோ கேட்டு இருக்கேக்கா. சென்னை தான்டாமா, சென்னை தான்டா. ரோலு அப்படிங்கிறாங்க நம்ம இப்போ சரண்யாம்மா. முனா தம்பி ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும் சரியா, அதை விட்டுட்டு சும்மா எதையாவது போட்டு கொடுத்து இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா. ஃபைன் அக்கா. சாப்பிட்டே அக்கா. நீங்கள் சாப்பிட்டேன். இப்போ காளான் சாப்பிட வந்திருக்கோம். இவர்கிட்ட காளான் சூப்பராக இருக்கும். இந்த அண்ணாக்கிட்ட காளான் பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு. ரோலஸ் சத்தா அப்படிங்கிறாங்க திவ்யமா. ஹாய் திவ்யா அப்படிங்கிறாங்க நடிமா. சாப்பிட்டே திவ்யா அப்படிங்கிறாங்க நடிமான்னு ஹாட் கொடுக்குறாங்க நம்ம திவ்யமா. லைவில் தான் இருக்கேன் குணா அண்ணா அப்படிங்கிறாங்க செல்லப்பில். சாப்பிட்டே நீ நடி அப்படிங்கிறாங்க திவ்யமா. ராஜண்ணா வாங்க, எங்கள் மாமா கார் வச்சுட்டு என்ன நினைச்ச நேரம்லாம் கூப்பிடுறாரு கார் ஓட்டு. அனுப்பிச்சி விட்டுட்டு ரோலக்ஸ் நீ சொல்லு. சொல்கிற ரோலக்ஸ் அனுப்பிச்சி விட்டுறேன். ரூபாக்கா நான் ஒன்றும் சொல்லலை கேட்கல பார்க்கல அப்படிங்கிறாங்க நம்ம குணாபுரம். ஹாய் திவ்யா அக்கா அப்படிங்கிறாங்க செல்லப்பில். ஹலோ காளான் ஹலோ எனக்கு ஒரு பார்சல் காளான் கொடுத்தோடனே பார்சல் கிடைக்குமான்னு கேட்குறாங்கண்ணா. வாங்கிக்குங்க. திவ்யா பாட்டிமா ஹாய்ங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி. அது குணா தம்பி அப்படிங்கிறாங்க. என்னன்னா லைவ் ஓடுது அக்கா. இவரை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். 2 ஷார்ட்ஸ் போட்டு போயிருந்தானா பாருங்கள். அது காளான் இல்லை கேபேஜ் இல்லைம்மா, காளான் தான்டா இருக்குது. அதில் மிக்சடு காளான் இருக்குது. அதனால தான் இங்கே வரோம் சரிங்களா. இருக்கு அதில் வந்து கேபேஜ் இருக்கும், காளான் இருக்கும்டா. சூப்பராக இருக்கும். உண்மையுமே பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். நான் காமிக்கிற பாருங்க அவர் ரெடி பண்ணுவார்னே. எனக்கு ஒன்று பார்சல் நடிமா. ஓடி வாங்க பார்சல். இந்த அது சாவி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு மியா. எனக்கு பானிபூரி அக்கா. பானிபூரியோட காளான்ஸ் நல்லா இருக்கும்க்கா. எனக்கு காளான் தான் பிடிக்கும் அண்ணாக்கிட்ட. இந்த சைடு கொரட்டூர் சைடு வந்து யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா இது என்ன ரோடுங்க, என்ன ரோடுங்க அட்ரஸ் சொல்லுங்கள். சொல்லலாம். பேங்கா 11th ஸ்ட்ரீட் பக்கமாக வந்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணா கடையில் காளான் வாங்கி சாப்பிடுங்க. உண்மையாலுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும், ரேட்டு கம்மி தான் சரிங்களா. பார்சல் வாங்கிக்கோங்க, சுட சாப்பிடுங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகேவா. மியாம் அப்படிங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி. காளான் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. கொடுப்பாங்க. காளான் வேணாம், பானிபூரி தான். சரி அக்காவுக்கு ஒரு பானிபூரி பார்சல். எனக்கு பேல்புரி. ஆமாம் பேல்புரிலாம் இருக்குமா? நாங்கள் குணாபுரம் அது நம்ம இதில் தான் இருக்கோம். இங்கே இருக்கா பேல்புரி உங்கள்கிட்ட இருக்கா? மசாலா பூரி தான் இருக்கு. பேல்புரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸ்ஸு கோயம்புத்தூர் தான் தெரியுமா. பேல்புரி கோயம்புத்தூர் தான் ஃபேமஸ்ஸு. ரோலக்ஸு சொல்லு அப்படிங்கிறாங்க நம்ம செலப்பில். அப்போ எங்கள் பார்சல் அக்கா உங்களுக்கு பார்சலா? உங்களுக்கு என்ன பார்சல்னு சொல்லுங்கள். அக்காவுக்கு ஒரு பார்சல். எத்தனை பார்சல் சொல்லுங்கள். வண்டி என்னங்கப்பா அண்ணா. அந்த வண்டியை அப்படியே என் வீட்டு பக்கம் பார்த்துட்டு பட்டுக்கோட்டைக்கு போவீங்களா? நான் வண்டி எடுத்துகிட்டு பட்டுக்கோட்டைக்கு போவீங்களா வண்டி எடுத்துகிட்டு? ஆமாம். காளான்ண்ணா 4 கொடுங்க. இது காளான் ரசம். அது காளான் ரசம். பானிபூரி ரோலஸ் தாத்தா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நடிமா. பேல்பூரி சூப்பராக இருக்கும். தெரியும் நான் அங்கே கோயம்புத்தூர் வந்தப்போ சாப்பிட்ருக்கேன்ல. நடி சாப்பிட்டாச்சாங்கிறாங்க நம்ம குணா தம்பி. பானிபூரி பேல்பூரி நல்லாதாக்கா இருக்கும். யாரு நாலு கொடுங்கண்ணா. உனக்கு என்னவா? யார் சொல்ற பிரியாணி? உங்களுக்கு என்னவா? நான் சாப்பிட்ற பிரியாணி. குணா தம்பி பானிபூரி. எனக்கு பானிபூரியா? சரி எல்லாரும் பானிபூரி சாப்பிடுங்க. பாருங்கப்பா.